நம்ம உருளைக்கிழங்குனா எப்பவும் கிடைக்கும். ஏன்னா இந்த கிழங்குலாம் கிடைக்காது. உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கேரட்டு இதெல்லாம் ரொம்ப கிடைக்கும். இது வந்து கிடைக்கவே கிடைக்காது. எங்கள் ஊர் சைடு இது நல்லா நிறையா எல்லார் வீட்டில் என்னன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீசன் வந்துருச்சுன்னா உடனே இதை சொல்லுவாங்க. சிறுகிழங்கு பொரிச்சு வச்சுருக்கேன், சிறுகிழங்கு பொரிச்சு வச்சுருக்கேன்னு பொரிச்சிட்டு வெறும் வாயிலே சாப்பிடுவாங்க. அப்புறம் உப்பு போட்டு அவிச்சு அந்த குட்டி கிழங்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவிச்சு அப்படியே உரிச்சு உரிச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உரலில் போட்டு இடிப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா நம்ம உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, உரலில் தண்ணி கொஞ்சம் தொளிச்சு ஊற வச்சுட்டு உரலில் போட்டு இடிச்சுன்னா நல்லா மாவாட்டை இடிச்சிடக்கூடாது. சும்மா அந்த தொளி போகிற அளவுக்கு இந்த இப்போ நெல்லெல்லாம் இடித்து அந்த தொளி எடுப்பாங்க இல்லையா, இப்போல்லாம் மிஷினில் கொடுத்துட்றாங்க. அப்போல்லாம் கைட்டு தண்ணி இடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடிப்பாங்க. இடித்தோடனே அந்த தொலியெல்லாம் பேர்ந்தோடனே அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி ஒரு கத்தி வச்சு சுரண்டணுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே இதுவும் கிடைக்க மாட்டேனுது. அப்புறம் இன்னொரு காய் சொல்லுவாங்க தெரியுமா, அதலக்காய். ஆமாம், அதலக்காய்னா என்னன்னு கேட்பீங்கல்ல, பாவக்காய் மாதிரியே இருக்கும், ஆனால் அந்த குட்டி குட்டியாக இருக்கும். அது அங்கே தான் ஃபேமஸுங்க. எங்கள் பாட்டி ஊரில் தான் நிறைய ஃபேமஸு. அதுவும் பாருங்களேன், அந்த சீசன் சமயம் தான். சோளம் போடுறாங்கல்ல, சோளம் போடும்போது தன்னால் முளைச்சி வந்துடும். நாங்கள் அதை பறிக்கிறதுக்காண்டியே போவோம் பாருங்க. அங்கே போயிட்டோன்னா வெறும் சாம்பார் வச்சுட்டு அதை பொரிப்பாங்க, இல்லை வெறுமனையாக பொரிச்சிட்டு அதை சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இங்கே அதலக்கானா என்னன்னு கேட்குறாங்க, சிறுகிழங்குனா என்னன்னு கேட்குறாங்க. சிறுகிழங்குன்னா உயிருங்க எங்களுக்கு. உங்களுக்கு பிடிக்குமா? ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கும் நல்லதுன்னுவாங்க. ஆனால் நிறைய சாப்பிட்டா வாய்வுன்னுவாங்க, அது என்னன்னு தெரில. நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் அங்கே இருக்கையில். எங்கள் வீட்டில் இது தான் ஃபேமஸ்ஸு. எங்கள் வீட்டில் இல்லை, ஊரில் பாட்டி வீட்டுக்கு போனாலே இது தான் நிறையா எப்போவும் பொரித்து கொடுப்பாங்க. தேங்காய், சீரகம், பச்சை மிளகா நச்சு போடுவாங்க, இல்லைன்னா காஞ்ச மிளகா நச்சு அதில் போட்டு இதை வேக வச்சு தாளிச்சிருவாங்க. அப்புறம் மிளகாத்தூள் வச்சு இந்த கறி குழம்புலாம் செய்வாங்க இல்லையா, காரக்குழம்பு, அது மாதிரி செஞ்சுருவாங்கங்க. அந்த கிழங்கு போட்டால் அது வேகும் போதே ஒரு வாசனை வரும் பாருங்க, கம கமன்னு இருக்கும். அதை எடுத்து இட்லி, தோசை அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கங்க. இங்கே வந்து நான் செய்கிறேன், ஆசையாக சாப்பிடுதுங்க, அப்புறமா வச்சுருதுங்க. எங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு இதை விட இந்த கிழங்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கும். குழம்பு வச்சுட்டு இட்லி வச்சா சாப்பிடுவாங்க, தோசை வச்சா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்களேன், வாங்கி வச்சுட்டேன், ஆசையாக நிறைய வாங்கி வச்சுட்டேன்னா அது மூஞ்சில் அடிச்சிடும்ல. சரி கொஞ்சம் போக போக அப்படியே செஞ்சுக்கலாம். உணர வச்சுருக்கேன். உணர வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம். ஏன்னா மித்த கிழங்குனா அழுகி போயிடும், இது அழுகாது, காஞ்சி தான் போயிடும். காயாமல் தண்ணி தொளித்து இது பண்ணணும். இப்படி வச்சுட்டு செய்யலான்னு பாருங்களேன். நீங்கள் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பாய்.